ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற சிக்கன் பிரெட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி டாக்டரே ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி குட்டா கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி இட்லி தட்டை எடுத்து ஒரு பேனில் தான் செய்ய போகிறோம். இப்போ 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம போன்லெட் சிக்கன், முள் இல்லாத போன்லெட் சிக்கன், அது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். அதையும் இதில் வச்சுக்குவோம். இது வேக வைக்கிறது தான். அடியில் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றி இதை வேக வைப்போம். முள் இல்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழியிலேயே நம்ம முட்டையை ஊற்றலாம். அப்படி ஊற்றினா முட்டைலாம் நமக்கு தண்ணி பட்டு பொங்கி வந்துடுது. அதனால் நான் ஒரு கப்பு எடுத்து அதில் முட்டையை உடச்சி ஊற்றி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வச்சுடுவோம். இது நல்லா வேகட்டும். இது நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம முட்டையை இந்த மாதிரி கோப்பையில் ஊற்றினா தான் நமக்கு முட்டை தண்ணிலாம் எங்கேயும் போகாமல் முட்டை அப்படியே இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம சிக்கனை இந்த மாதிரி கையாலேயே நம்ம பிச்சிடலாம். கை இல்லாட்டி ஒரு கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்துருங்க. சிக்கன் பிச்சாச்சு, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அந்த காஞ்ச மிளகாய், பூண்டு பல், நம்ம முட்டை எடுத்துக்கிருக்கோம்ல, அந்த முட்டை 2 முட்டையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ தயிர், நான் 2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்குவோம். வெட்டி வச்ச சிக்கன் பீஸோடு இதில் போட்டுக்குவோம். நம்ம நல்லா குட்டி குட்டியாக கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் கூட அந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. நல்லா தூள் தூளாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்ச முட்டை மைனஸை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்போ பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது ஒரு 2 சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க. அந்த மைனஸோட தண்ணி இருக்கிறதே போதும். பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்துருச்சுண்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையிலலாம் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்குவோம். அது மேலே இதை ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்குங்க. இப்போ அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் பட்டர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இந்த ப்ரெட்டை வாட்டி எடுத்தால் போதும். இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்பு திருப்பி இதை வாட்டி எடுத்துருங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியாக. நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.